புதிய பயிர் காப்பீடு திட்டத்தை ரத்து செய்ய கோரி திருவாரூரில் விவசாயிகள் ஆயிரக்கணக்கானோர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். திருவாரூரில் கடந்த வாரம் நடந்த அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் புதிய பயிர் காப்பீடு திட்டத்தை திரும்ப பெற கோரி ஆகஸ்ட் 26ஆம் தேதி கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி செவ்வாய்க்கிழமையன்று 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் விளமல்கல் பாலம் அருகே திரண்டனர். அங்கிருந்து ஊர்வலமாக கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட வந்தனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் விவசாயிகள் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது புதிய பயிர் காப்பீடு திட்டத்தை ரத்து செய்து மீண்டும் பழைய பயிர் காப்பீடு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. புதிய காப்பீடு திட்டத்தால் அதிக பிரீமியம் செலுத்தப்படுவதுடன் குறைந்த பயன்களே கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். வட்டி இல்லா கடனை மத்திய கால கடனை மாத்துறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதற்கு வாங்கினானிலிருந்து 14% வட்டி போட்டு வட்டி அபராத வட்டியை செலுத்தினாதான் இன்னைக்கு புதிய கடன் தருவன்னு விவசாயிகளை மறுக்கிறாங்க, விரட்டி அடிக்கிறாங்க. வேதனையா இருக்கு. காப்பீடு செய்ய போனா 335 ரூபாய் கட்டினா வெறும் 2576 ரூபாய் தான் இழப்பீடா வாங்கணுங்கிறாங்க. அரசாங்கம் தான் சொல்லுது ஒரு ஏக்கரை சாகுபடி பண்றதுக்கு 19,500 ரூபாய் இந்த ஆண்டு செலவுன்னு. என்னங்க நியாயம்? ஏதான் நாங்க கேட்கிறோம். சரி, நாங்க கேட்கிறோமே, முதலமைச்சருக்கு எதிராக கேட்கிறோமா? ஜனவரி மாதமே முதலமைச்சர் தான் விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தை பயனளிக்காதுன்னு சொல்லி பிரதமருக்கு கடிதம் எழுதி பத்திரிகையில பகிரங்கமா கொடுத்தாங்க. இப்ப சந்தீப் சக்சேனா வேளாண் துறை செயலாளர் இதை செயல்படுத்துறாங்க. ஏங்க விவசாயிக்கும் முதலமைச்சருக்கும் முரண்பாடு உருவாக்கணும்? என்னங்க பண்ணாங்க? பாவம் சந்தீப் சக்சேனா எந்த ஒரு காரணங்களும் தெரியாது. எங்களை கேட்கிறாரு. எங்களுக்கு இருக்கிற வேகம் திருவாரூர் மாவட்டத்தை கூட்டி வச்சு கேட்கிறாரு. பாவம், புதிய ஆட்சியர் பொறுப்பே இருக்கிறாரு. அன்னைக்கே ஒட்டுமொத்த தீர்மானம் மட்டும் அரசாங்கத்துக்கு கொடுக்கிறோம். எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்ப புதிய காப்பீடு திட்டம் எங்களை ரோட்ல நிப்பாட்டா நின்னு பார்த்தோம், பேசி பார்த்தோம். கலெக்டர் அலுவலகம் படியேறி இருக்கோம். என்ன பண்ண சொல்றீங்க? நாங்க ஒன்னும் தப்பா சொல்லலையே. 22 விவசாய சங்கத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகள் ஒரே நேரத்தில் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து தமிழக அரசுக்கு பரிந்துரைக்கப்படும் என்று அவர்கள் மத்தியில் வந்து கலெக்டர் மதிவாணன் உறுதியளித்ததை தொடர்ந்து முற்றுகை கைவிடப்பட்டது.